தினமணி டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து தீபாவளி வெளியிட இயக்குனர் மாரி செல்வராஜ் மற்றும் த்ரூ விக்ரம் இவங்க கூட்டணியில் உருவான பைசன் காலமாடன் அந்த படம் வந்து திரைக்கு வந்திருக்கு. படம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். படத்தோட ஆரம்பத்திலே வந்து 1990 காட்டுறாங்க. அதாவது 90களில் நடக்கிற மாதிரி தான் அந்த கதை உருவாயிருக்கு. தூத்துக்குடி மாவட்டம் வந்து வனத்தீன்ற ஒரு கிராமத்தில் வந்து கிட்டான் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் அறிமுகமாகுது. அந்த கதாபாத்திரம் யாருன்னு பார்த்தீங்கன்னா துருவ் தான் பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஒரு கபடி வீரர். கபடி வீரர்னால் ரொம்ப உடம்பாலையும் மனசாலையும் நான் கபடிக்கு மட்டுமே பிறந்தவன் அப்படின்ற அளவுக்கு ஒரு அந்த கபடிக்கு தனக்கு எவ்வளோ அர்ப்பணிக்க முடியுமோ அவ்வளோ அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம். அவர் வந்து ஸ்கூலில் வந்து ஃபஸ்ட்டு சீனே வந்து ஸ்கூலில் வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸ்கூலில் வந்து அவர் வந்து நிறையா பசங்களோட டிஃபன் பாக்ஸில் எடுத்து சாப்பிட்டு இருக்கும்போது பிடி வாத்தியார் பார்க்குறாரு. பார்த்துட்டு வந்து நீ யார் என்னன்னு விசாரிக்கும் போது நான் வந்து கபடி பிளேயர் சார், கபடி விளாடணும்னு எனக்கு ரொம்ப ஆசை அப்படின்னு சொல்கிறாரு துருவ கதாபாத்திரம். உடனே வந்து பிடி சார் என்ன பண்ணுறாருன்னா, சரி வா அவனை செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரவுண்ட்லேயே அவங்க ஸ்கூல் டீம்லேயே வந்து விளாட்றதுக்கு இந்த துருவை வந்து விடுறாரு. நீ வந்து எப்படி விளாட்றன்னு நான் பார்க்குறேன், ஒரு 5 ரைடு போ அப்படின்றாரு. அந்த 5 ரைடுமே துருவ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிடுறாரு. ஆகா இவன் வந்து ஒரு நல்ல கபடி பிளேயருக்கு உண்டான எல்லா திறமையும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிடி வாத்தியார் வந்து எப்படியாவது ஒரு நல்ல ஒரு லைனுக்குள்ளே கொண்டு வரணும்னு சொல்லி துருவுக்கு வந்து கபடி எங்கெங்கே பண்ணணும் எப்படி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து வழிகாட்டுறாரு. துருவுக்கும் வந்து கபடி மேலே இருக்க பெரிய ஆர்வத்தால் சார் என்ன சொல்கிறாரோ அது பிரகாரமே நடந்துகிட்ருக்காரு. இப்படி இருக்க ஒரு சமயத்தில் வந்து என்ன ஆகிடுதுன்னா, துருவ் வந்து ஏதோ ஒரு கொலை நடக்குது. அந்த கொலைக்கு வந்து துருவோட வாழ்க்கையில் கொஞ்சம் பாதிப்பை உண்டு பண்ணுற மாதிரி வருது. அப்போ வந்து துருவோட அப்பாவை நடிச்சிருக்க பசுபதி வந்து என்ன சொல்கிறாருன்னா, என் பையனுக்கு வந்து கபடியெல்லாம் வேண்டாம், ஏன்னா இந்த ஊர் வந்து ரத்தமும் சதையுமாக வந்து எவ்வளோ சண்டைகளை பிரச்சனைகளெல்லாம் பார்த்துட்ருக்கு. இங்கே ஒருத்தன் வந்து கத்தியை வைக்கிறதுக்கு முன்னாடி புத்தியை தான் வைக்கணும் அப்படின்ற அளவுக்கு வந்து அவர் வந்து தன் பையன் வந்து கபடியால் ஏதாவது பிரச்சனை போய் சிக்கி அவன் வாழ்க்கை வந்து சிக்கலாயிடக்கூடாதுன்றதில் பசுபதி வந்து ரொம்ப கவனமாக இருக்கார். அதனாலே வந்து பையனை வந்து கபடி விளையாடாத அப்படின்றாரு. இந்த பக்கம் வந்து துருவுக்கு வந்து கபடி விளாண்டே ஆகணும், அதாவது வனத்தி கிட்டானுக்கு வந்து தான் வந்து ஒரு சிறந்த கபடி வீரன் ஆகணுன்ற ஒரு ஆசை இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து ஊருக்குள்ளே இருக்க சாதி கலவரங்களும் பகையும் இந்த பக்கம் இருக்குது. இதையெல்லாம் கடந்து வந்து வனத்தி கிட்டான் ஒரு பெரிய கபடி பிளேயராக வந்தாரா, அந்த ஊருக்கு வந்து ஒரு பெருமை சேர்த்து கொடுத்தாரா அப்படின்ற ஒரு கதையாக தான் வந்து பைசன் வந்து திரைக்கு வந்திருக்கு. இயக்குனர் மாரி செல்வராஜ் வந்து பல நேர்காணல்களில் சொன்ன மாதிரி வந்து தென் தமிழகத்தில் 1990களில் நடந்த சாதி கலவரங்களும் அதனால் ஏற்பட்ட பல பிரச்சனைகளுமே இந்த படத்தில் வந்து பதிவாகிருக்கு. முக்கியமாக வந்து நடிகர் அமீரும் நடிகர் லாலும் வந்து அந்த இரு துருவங்களாக வந்து 2 சமூகங்களோட தலைவர்களாக வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இவங்க ஏன் கத்தி எடுத்தாங்க, இந்த கத்தி எடுக்கிறதுக்கு இவங்க கத்தி எடுத்ததும் இந்த 2 சமுதாயத்தையும் இவங்களை ஃபாலோ பண்ணுற ஆட்கள் என்னென்ன ஆனாங்க, அவங்க வந்து எவ்வளோ தீவிரமாக வந்து அந்த தலைவர்களை வந்து தங்களோட வழிகாட்டியாக எடுத்துக்கிட்டு என்ன நடந்தாலும் இங்கே ஒரு 4 பேர் சத்தம் அங்கே ஒரு 4 பேர் சாகணுன்ற அந்த சாதிய மோதல்கள் வந்து இன்னுமே தொடர்ந்துட்டுருக்கு. அண்மையில் கூட வந்து திருநெல்வேலி 4 நேரி பக்கத்தில் வந்து ஒரு கொலையும் கூட நடந்துச்சு. இன்னை வரையுமே அந்த ஏன் வந்து இந்த சமூகம் 2 சமூகம் ஏன் அப்படி அடிச்சுக்குது அப்படின்றதுக்கு காரணமும் இந்த படத்தில் வந்து ஒரு வகையில் பேசப்பட்டிருக்கு. மாரி செல்வராஜ் சொன்ன மாதிரியே வந்து தன்னோட அரசியலையும் வச்சுருக்காரு இந்த படத்தில். சேம் டைம் வந்து கபடியே ஒரு பெரிய பிளாட்டாக வச்சு இந்த கபடி வந்து எப்படி ஒரு கபடி வீரனுக்கு வந்து அவன் வந்து எவ்வளோ விஷயங்களை தாண்டி வரான். இந்த ஒரு வெற்றின்றது ஒரு சாதாரணமானது கிடையாது. தென் மாவட்டங்கள்லேருந்து ஒரு பையன் வெற்றி அடைகிறான்றது அவ்வளோ எளிதான ஒரு விஷயம் கிடையாது. அவன் எவ்வளோ விஷயங்களை கடந்து வரணும். முதல்ல அவன் ஊரை கிடக்கணும், அப்புறம் ஜாதியை கிடக்கணும், ரெண்டாவது வந்து அப்புறம் வந்து எவ்வளோ கலவரங்களுக்கு மத்தியில் அவனோட தெரிஞ்சோ தெரியாமலோ மறைமுகமாகவோ அவனோட வாழ்க்கையில் வந்து அது எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படுத்துதுன்றதை வந்து இந்த பைசன் மூலிமா வந்து இயக்குனர் பதிவு பண்ணுறாரு. வனத்தி கிட்டான் அப்படின்ற கதாபாத்திரம் வந்து துருவ் நடித்த கதாபாத்திரம். இந்த வனத்தி கிட்டான் முன்னாடி இந்த கேரக்டரோட இன்ஸ்பிரேஷன் யாருன்னா மனத்தி பி கணேசன் அப்படின்னு சொல்லிட்டு 1994 வந்து ஏசியன் கேம்ஸில் இந்தியாவுக்காக விளையாண்டு அர்ஜுனா விருது வாங்குறவர் தான். அவர் வந்து தூத்துக்குடி மாவட்டம் மனத்தின்ற ஒரு ஊரில் பிறந்து அவர் வந்து கபடியில் எப்படியெல்லாம் என்னென்ன சாதனைகள் செஞ்சார். அவர் விளையாண்டா வந்து டிராக்டர் வச்சு ஊர்க்காரங்களாம் போய் பார்க்குற அளவுக்கு ஊரில் வந்து அவ்வளோ பெரிய ஃபேமஸாக இருந்திருக்காரு. அவரோட கதாபாத்திரத்தை அவரோட வெற்றிகளையும் அவரோட வாழ்க்கை அனுபவங்களையும் ஒரு கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் தான் பார்த்த மனிதர்களையும் இணைச்சி தான் இந்த படத்தை வந்து இயக்குனர் மாரி செல்வராஜ் உருவாகியிருக்காரு. அதுக்கேற்ற மாதிரியே வந்து இந்த படம் வந்து இப்போ ஃபஸ்ட்டு சீனில் வந்து ஏசியன் கப் நடக்கிற இடத்துல இருந்து ஆரம்பித்தாலும் இந்த இடத்துக்கு வந்து இந்த கிட்டான் வந்து எப்படி வந்து சேர்ந்தான் அப்படின்னு ஒரு பயணம் இருக்கு இல்லையா. இந்த ட்ராவலை வந்து நம்ம அந்த படம் பார்க்கும்போது வந்து வந்து ஒரு தென் மாவட்டங்களில் வந்து இவ்வளோ கொடூரங்களும் இவ்வளோ விஷயங்களும் நடந்திருக்கா அப்படின்ற மாதிரியான ஒரு உணர்வுக்கு நம்மளை கொண்டு போயிடுது. முக்கியமாக வந்து பசுபதி, அப்புறம் த்ரூ, ரஜிஷா இவங்க 3 பேரும் வந்து ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். இவங்க வளர்த்துற கிடாவை வந்து வெட்டுறதுக்காக வந்து பஸ்ஸில் கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ கூட்டிகிட்டு போகும்போது ஒரு பிரச்சனை ஆகிடுது. அந்த பிரச்சனையை வந்து நம்ம பார்க்கும்போது வந்து
உண்மையிலேயே வந்து அந்த அன்னைக்கு இருக்க தென் மாவட்டங்கள்ல வந்து எவ்வளோ கொடூரம், ஒரு தீண்டாமைன்றது எவ்வளோ பயங்கரமா இருந்திருக்கு. ஒரு சமூகத்துக்கு இன்னொரு சமூகத்துக்கு உண்டான மோதல்களோட அது பதட்டத்திலே தான் வச்சுருக்கோம். அந்த ட்ரெய்லரில் வந்து பதறும் வாழ்வுன்னு ஒரு ஒரு வார்த்தைய வந்து மென்ஷன் பண்ணியிருப்பார் மாரி செல்வராஜ். உண்மையிலேயே அந்த படம் முழுக்க அந்த பதற வாழ்க்கைய தான் வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க. ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. ஒருத்தன் ஜெயிக்கிறதும், ஒருத்தன் எந்திரிச்சு வரதும். குறிப்பா வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்திலருந்து நீங்க மேல வரணுதுன்றது வந்து அன்னைக்கெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு பெரிய சிக்கலா இருந்துச்சு. இது எவ்வளோ பெரிய ஒரு தடையா இருந்துச்சுன்றத வந்து இந்த படம் வந்து அந்த எமோஷனுக்கு ஏத்த மாரியே ரொம்ப நல்லா பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைம் டியூரேஷன் தான். கிட்டத்தட்ட 2 1/4 மணி நேரத்துக்கு மேல இந்த கதை இருக்கு. டைம் டியூரேஷன கொஞ்சம் கம்மி பண்ணி, கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருந்தா கூட இன்னும் கொஞ்சம் எங்கேஜிங்கா அந்த கதை இருந்திருக்கலாம். 2வது நெறைய ஷாட்கள் வந்து திரும்ப திரும்ப பார்க்குற மாரி ஆயிடுச்சு. மான்டேஜ் சீன்ஸ் எல்லாம் நெறைய வச்சிருக்காரு. வயல்ல வேலை செய்ற மாரி, வந்து பிராக்டிஸ் பண்ற மாரி, இந்த கபடிக்கு திரும்ப திரும்ப ஆடிட்டு இருக்கும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா, ஒரு கட்டத்தில வந்து சோர்வு குடுக்குற மாரி ஆயிருது. ஏன் வந்து இந்த காட்சி வந்து ஆல்ரெடி பேசின எமோஷன்ஸ் இது பேசிருச்சு. திரும்ப இந்த சீன ஏன் கொண்டு வராங்கன்ற மாரி சில விஷயங்கள் வந்து கன்வே ஆகல. அதனால வந்து இந்த படத்துக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா கிரிப்பிங்கா இருக்க வேண்டிய படம் வந்து கொஞ்சம் பலத்த இழக்குதுன்னு சொல்ல வேண்டியது இருக்கு. நடிகர்களா பார்த்தோம்னா, துருவ் வந்து ஒரு அசுரத்தனமான உழைப்ப குடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும். ஏன்னா 2 வருஷம் இதுக்காக கபடி பிராக்டிஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து ஷூட்டிங்கு, அப்புறம் அந்த போஸ்ட் புரொடக்ஷன், ப்ரீ புரொடக்ஷன் ஒர்க் இதில அதில ஒரு 1 வருஷம் எப்படியும் ட்ராவல் பண்ணியிருப்பாரு. இந்த 3, 4 வருஷமும் வந்து அவருக்கு வந்து அவரு டோட்டலாவே கம்ப்ளீட்டா வந்து அவரு ஒரு கபடி பிளேயராவே மாறியிருக்காரு. இந்த படத்தோட ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்ட் வரையும் இந்த படத்த முடிச்சு வெளில வரும்போது, ஒரு ஆக்டரா கூட இல்ல அவரு. அவர் வந்து ஒரு ஒரு கபடி பிளேயர் எப்படி இருப்பாரோ, அந்த மாரியான ஒரு உக்கிரத்திலயும், அந்த அந்த ஒரு அந்த ஒரு வெறி இருக்கு இல்லையா? நான் எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்ற அந்த இதுலயே அந்த மூட்லயே வச்சிருக்காரு டைரக்டர் வந்து. அதுக்கேத்த மாரியே வந்து துருவ் வந்து ஒரு பக்காவான ஒரு உழைப்ப தான் குடுத்துருக்காரு. கண்டிப்பா வந்து ரொம்ப இந்த இந்த படம் வந்து அவருக்கு ஒரு பெரிய ஒரு திருப்புமுனை படம் தான். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. இத வச்சுக்கிட்டு அவர் அடுத்தடுத்த கரியர் எப்படி டிசைன் பண்றாருன்றது அவரோட கையில தான் இருக்கு. பட் பைசன் வந்து அவரோட 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 கிராஃப்ட்ட மாத்திருச்சு. அதுக்கு வந்து துருவுக்குமே ஒரு வாழ்த்துக்கள் தான். ஏன்னா வந்து அவர் உழைப்பு போட்டிருக்கிறது அப்படியே தெரியுது. நடிகர்கள் பசுபதி வந்து இந்த படத்துலயாச்சும் அவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கணுன்ற அளவுக்கான ஒரு ரோல் ரொம்ப பிரமாதமா பண்ணியிருக்காரு. தான் வந்து தென் மாவட்டங்கள்ல சாதி கலவரங்களும், பகையும், வன்முறைகளும் எப்பவுமே நடந்துகிட்டு இருக்கிற ஒரு இடத்துல வந்து தான் குழந்தைங்கள வந்து எப்படி ஒரு தகப்பன் பாதுகாப்பான், ஒரு தாய் இல்லாத குழந்தைகள எப்படி வந்து ஒரு தகப்பன் வந்து அரவணைச்சு கொண்டு போறாருன்ற ஒரு கதாபாத்திரத்த வந்து ரொம்ப பிரமாதமா பசுபதி பண்ணியிருக்காரு. படத்தோட ஸ்டார்ட்டிங்ல இருந்து அவர் காலமாடன் கோயில்ல வந்து அவரு சாமி ஆடுறதா இருக்கட்டும், தான் பையன் வந்து ஒரு சிக்கல்ல மாட்டிறக்கூடாதுன்னு சொல்லி பதர்ற இடமா இருக்கட்டும். அதுக்கப்புறம் தான் பையனவே அவரே கபடிக்கு விளையாட கூட்டிட்டு போற இடங்கள்ல பாதுகாப்பா கத்திய வச்சுட்டு போறதா இருக்கட்டும். எல்லா இடத்துலயும் வந்து ஒவ்வொரு இடங்கள்லயும் ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏத்த மாரியான ஒரு நடிப்ப, ஒரு எமோஷன்ஸ் வந்து நல்லா சூப்பரா பண்ணியிருக்காரு. அதே மாரி நடிகர்கள் அமீர், லால் அவங்க வந்து 2 சமூக தலைவர்களா நடிச்சிருக்காங்க. அவங்க பேசுற வசனம் ரொம்ப வந்து ஷார்ப்பா எழுதப்பட்டிருக்கு. ஏன்னா வந்து அது எந்த இடத்துலயும் பிரச்சனைய உண்டு பண்ணிறக்கூடாதுன்றதுல இயக்குனர் வந்து ரொம்ப கவனமா இருந்திருக்காரு. ஏதாவது ஒரு ஆளுக்கு வெயிட்டேஜ் கம்மியா போயிடுச்சுனா கூட, இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு ஒரு இன்னொரு சாதிக்கோ, இல்ல இன்னொரு சமூகத்தினருக்கோ ஆதரவான படமா மாறிடும்ன்றது இடம் இருந்துச்சு. பட் இயக்குனர் வந்து ரொம்ப ரொம்ப பிராக்டிகலாவும் ஒரு சில விஷயத்த பேசியிருக்காரு. ரொம்ப நியாயமான விஷயங்களையும் பதிவு பண்ணியிருக்காரு. குறிப்பா சொல்லணும்னா, அமீர் வந்து இந்த படத்தில வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தோட ஒரு தலைவரா இருக்காரு. அவர் வந்து ஒரு வசனம் பேசுறாரு. "நம்ம ஏன் கத்தி எடுத்தோம்? எல்லாரும் சமத்துவம், எல்லாரும் சமம்ன்றது தான் கத்தியே எடுத்தோம். ஆனா நம்ம ஆளுங்களே அத பாதி பேர் மறந்துட்டானுங்க" அப்படின்றாரு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப சென்சிட்டிவான விஷயங்கள வந்து அவங்க தரப்புல இருந்து பேச வேண்டிய விஷயங்களையும் கொஞ்சம் ரொம்ப நேர்மையா பதிவு பண்ணியிருக்காரு மாரி செல்வராஜ். அதுக்காகவும் அவருக்கு ஒரு இது ஒரு டிஸ்கஷனா மாறுச்சு அப்புட்ன்னா, இதுதான் அந்த படத்தோட வெற்றியா இருக்கும். திரும்பவும் இந்த தொடர் பகைகள், கொலைகள் இதெல்லாம் நடக்காம, யாராவது அங்க பார்க்குறவங்க, ஓகே இதுக்கு மேல என்ன கொண்டு போறதுக்கு என்ன இருக்குன்றது யோசிச்சாலே, பைசன் எதுக்காக எடுக்கப்பட்டதோ அத வந்து சென்றடைஞ்சிருச்சுன்னு தான் சொல்லணும். நடிகைகள் ரஜிஷா விஜயன், அனுபமா பரமேஸ்வரன் இவங்களோட நடிப்பும் வந்து நல்ல நல்ல கதாபாத்திரத்துக்கு நல்ல ரோல் பண்ணியிருக்காங்க. முக்கியமா ரஜிஷா வந்து நெறைய இடங்கள்ல ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அந்த பேருந்துல கிடாவ கூட்டிட்டு போற இடத்துல ஒரு சம்பவம் நடக்குது. அத பார்த்து அவங்க அதிர்ச்சி அடையிற இடமா இருக்கட்டும். அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து ஏன் மலையாள ஆக்டர்ஸ தமிழுக்கு எடுத்துட்டு வரோம்னு நெறைய கேள்விகள் வருது. தமிழ் ஆக்டர்ஸ் கண்டிப்பா இருக்காங்க. பட் அவங்கள அந்த மலையாள ஆக்டராவே பார்க்க முடியல. கிட்டத்தட்ட வந்து தூத்துக்குடியில, திருநெல்வேலியில ஒரு பொண்ணு எப்படி இருக்குமோ, அந்த மாரியான ஒரு ஒரு ரேஞ்சுக்கு வந்து நான் வந்துட்டாங்க. அவங்க அவங்க அந்த அந்த கேரக்டர் வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டாவும் அவங்க கன்வே பண்ண முடியுது. அதனால வந்து அந்த கேரக்டர் எந்த விதத்திலயும் வந்து அது எங்கேயோ வேற மாநிலத்தோட ஃபேஸ் மாரி தெரியல. அத இயக்குனர் ரொம்ப நல்லா டிசைன் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு வந்து மாரி செல்வராஜோட வாழ்க்கை, அப்புறம் வந்து மணத்தி பி. கணேசன், அப்புறம் தென் மாவட்டங்கள் அன்னைக்கு நடந்த பிரச்சனைகள் இது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த படத்தோட தூணா இருந்தது வந்து ஒளிப்பதிவாளர் எழிலரசன், அப்புறம் இசையமைப்பாளர் நிவாஸ் கே. பிரசன்னா. 2 பேருமே வந்து இந்த படத்துக்கு வந்து பயங்கரமான ஒரு உழைப்ப குடுத்துருக்காங்க. எழிலோட வந்து கேமரா ஒர்க்ஸ் அந்த வயல்வெளி வேலைகளா இருக்கட்டும், அப்புறம் வந்து கபடிய வந்து நெறைய இடங்கள் நெறைய ஒரு கிட்டத்தட்ட 40 நிமிஷம் 50 நிமிஷத்துக்கு மேல கபடி போட்டிகளே வருது. அதையெல்லாம் வந்து திரும்ப ரிப்பீட்டடா இல்லாம
அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா வச்சதா இருக்கட்டும். முக்கியமாக வந்து ஜப்பானில் நடைபெற்ற ஆசியா கப்போட இறுதிப் போட்டியை வந்து துருவோட கடைசி ரைடை வந்து மேக் பண்ணதா இருக்கட்டும். அது எல்லாமே கொஞ்சம் இன்டென்ஸாக ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. சில ஃபுட்டேஜஸ்லாம் ரொம்ப ராவாக இருக்குது. அமீரோட முதல் கொலை முயற்சியாக இருக்கட்டும், இப்போ லால் வந்து அந்த ஒரு பாலத்தில் வந்து அமீர் கதாபாத்திரங்கள் மேலே ஒரு பாம்பு போடுற இடமா இருக்கட்டும், இதெல்லாமே வந்து ரொம்ப பார்க்கும்போது ரொம்ப லைவாகவே இருக்குது அந்த 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 சினிமாட்டோகிராஃபி ஒர்க்லாம். அதனால் அவரோட ஒர்க் ரொம்ப கவனிக்கப்படும்னு நினைக்கிறேன். நிவாஸ் கே பிரசன்னா தான் இந்த படத்தோட ஒரு ஒரு ஹீரோ மாதிரி வந்து நிறைய பின்னணி இசைகள் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. குறிப்பாக வந்து இந்த படத்தோட டைட்டில் கார்டில் ஆரம்பித்து இந்த படத்துக்கு வந்து துருவோட கேரக்டராக இருக்க ஒரு பிஜிஎம் இருக்குது. அப்புறம் ஏதாவது இந்த சாதி கலவரங்கள் நடக்கும்போது இது 2 பக்கம் ஒரு பதற்றம் வரும்போது இருக்க அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும், அதுவுமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்து இந்த தென்னாட்டு தேசத்தில் தீக்கொளுத்தி இந்த பாடலாம் தேட்டரில் வரும்போது தேட்டரே வந்து ரொம்ப ஒரு எரப்ட் ஆகிற மாதிரியான ஒரு வைப்ரேஷனுக்கே வந்து நிவாஸ் கொண்டு போயிருக்காரு. அது இந்த படத்தோட மூடு வந்து பக்காவாக மியூசிக்கில் செட் ஆகிருக்கு. அவருக்கும் வாழ்த்துக்கள். முக்கியமாக வந்து இந்த ஒரு சில படங்கள்லாம் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா அப்படின்றத ஒரு அடையாளத்தோடு வரும். இந்த கபடியாக இருக்கட்டும், கிரிக்கெட்டாக இருக்கட்டும், ஏதாவது ஒன்று ஸ்போர்ட்ஸ் ட்ராமான்னு வரும். அந்த ஸ்போர்ட்ஸ் ட்ராமா எதை நோக்கி போகுதுன்னா ஒரு வெற்றியோடு போய் நிற்கும். பட் இந்த படம் வந்து ஒரு வெற்றியை நோக்கி போகிற ஒரு பயணத்தில் நிறைய விஷயங்களை பேசியிருக்கு. முக்கியமாக வந்து திருநெல்வேலி, தூத்துக்குடியில் அன்னைக்கு ஆரம்பித்த இந்த சாதி பிரச்சனைகளும் அதுக்கான காரணங்களும் இன்னி வரையும் தீராமல் இருக்கிறது ஏன் அப்படின்றது கேள்விகளுக்கு இந்த படத்தில் லேயரில் அங்கங்கே பதில் இருக்குது. அப்புறம் வந்து அந்த ஏன் வந்து அவங்களால அந்த இடத்த விட்டு தாண்ட முடியல, அந்த தனக்கு இருக்கிற ஒரு ஒரு தடையை ஏன் தாண்ட முடியலன்றதுக்கான ஒரு காரணங்களும் இந்த படத்தில் பேசப்பட்டிருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா கடந்த 10 ஆண்டுகளில் வந்த ஒரு முக்கியமான தமிழ் சினிமாவில் வெறும் வந்து படத்தோட கதையெல்லாம் தாண்டி அந்த படம் என்ன சொசைட்டியில் என்ன ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னு இருக்கு இல்லையா, அதில் வந்து இந்த பைசன் வந்து ஒரு பெரிய பாய்ச்சலை கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தினமணி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.